வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர். பாலகங்காதர திலகரால் நிறுவப்பட்ட இந்து எழுச்சி நாளான விநாயகர் சதுர்த்தி அன்று நாடெங்கிலும் வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வீடுதோறும் விநாயகர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வடவள்ளி பஸ் ஸ்டாண்டு கிட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் விநாயகர் கொடுக்குற நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அகில பாரத மக்கள் கட்சி சார்பில் வடவள்ளி ஒரு விநாயகர் 2 வருஷமாக வச்சிட்ருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு அதிகப்படியான விநாயகர் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். காவல்துறையில் ரொம்ப கெடுபிடி பண்ணுறாங்க. ஒரு விநாயகருக்கு மேலே வைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இந்த தடையெல்லாம் நீங்கி விநாயகர் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுத்து அடுத்த வருஷம் எங்களுக்கு விநாயகர் அதிகப்படியாக வைக்கிறதுக்கு அருள் புரியணும்னு கேட்டுக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். இந்திய நாட்டை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதற்காக சுதந்திர போராட்ட தியாகி பாலகங்காதர திலகரால் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக தொடங்கப்பட்ட விழா விநாயகர் சதுர்த்தி விழா. விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் வைப்பதற்கு 1008 தடைகள் விதிக்கப்படுகின்றது. அங்க விநாயகர் வைக்காத, இங்க விநாயகர் வைக்காத, அதுல கொண்டு போகாத, இதுல கொண்டு போகாத, புது விநாயகருக்கு அனுமதி கேட்காதுன்னு சொல்லி தொடர்ந்து இந்த தமிழகத்துல மட்டும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கொடுப்பதற்கு தடை விதிக்கிறாங்க. இதையெல்லாம் தேசபக்தர்களான எங்களை போல ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கின்றது. இந்திய தேசத்திலே 80% இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்துக்களுடைய முக்கிய பண்டிகையான இந்துக்களுடைய ஒற்றுமை திருவிழாவான அந்த விழாவை கொண்டாடுவதற்கு, கடவுளை வைத்து வழிபாடு நடத்துவதற்கு எங்களுக்கு தடை என்பது மிகப்பெரிய ஒரு